உட்காரு. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஜட்ஜிகளே, நடக்கத் தெரியாத குழந்தைகளை கூட நடிக்க அழைத்து வந்திருக்கும் பெற்றோர்களே, தங்கத்தின் தங்கங்களே, தாய்களை சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறார் இந்த சைதை சரோஜா. மொத்தமா சொல்லணும்னா ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்ன போன்றோருக்கும் வணக்கம். வானளவு எவ்வளவோ அவ்வளவு தியாகங்கள் செய்தவன் நான். கடலளவு எவ்வளவோ அவ்வளவு அறிவாற்றல் கொண்டவள் நான். அப்படிப்பட்ட இந்த சைதை சரோஜா நேற்று வரை நியூஸ் படித்து விட்டு, அமெரிக்காவில் ஆக்கிரமணம் போட்டு விட்டு, சைனாவில் சண்டை போட்டு விட்டு, ரஷ்யாவில் பிஸியா இந்த நேரத்தில் நம் மக்களை சந்திப்பதற்காக ஓடோடி வந்துள்ளேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் அனைவரையும் பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். காலையில ஒரே ஜலதோஷமா இருக்கு. இந்த நாட்டு பொருளாதாரத்தை பத்தி பேசுறதுக்கு நான் வரல. ஏன்னா அது பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. பின்னாடி வந்திருப்பேன். சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இதுக்காக டார்கெட் எல்லாம் ரொம்ப பேசுகிறேன்னா நானே சொல்றேன். இந்த நாட்டு அரசியலை பற்றி தான் பேச வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பேச்சே ஒழிமுச்சு. ஐயோ, ப்ரொடக்ஷன் சிக்கன் போடுற டைம் ஆச்சு. ஊருக்குள்ள மக்களுக்கு எதிராக என்ன நடந்தாலும் முதல்ல குரல் கொடுக்கிறது இந்த சரோஜா தண்டா. லேட்டா குரல் கொடுத்தா ஒரு கொஞ்சம் ஆமா ஏதோ செஞ்சும் சொன்னீங்களே, என்ன செஞ்ச மக்களுக்கு? டிஃபனை வாங்கி தர சொன்னா டீபன்லாம் வாங்கி கொடுத்துட்டு இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்றாங்கய்யா. எதை முதல்ல செய்யணும் எதை பின்னாடி செய்யணும் தெரியல உனக்கு. ரோடு வேணும்னு போராட்டம் பண்ணதும் வந்து சுட சுட ரோடு போட்டீங்க. ரோடு என்ன மாதிரி பலன்னு இருக்குது இந்த ஃப்ராடு பசங்க பிடிக்காது போல. சுட சுட போட்ட ரோட அடக்கடன் தோண்ட கடப்பாரியோடு வந்து நிற்கிறாங்க தீபிக்காரங்க. போறவங்க பாருங்க, போற வழியில வாதாட சாக்கடைக்காரங்களுக்கு போன் பண்ணிட்டு போயிடுவாங்க போல. பாதி ரோடு மிஞ்சிச்சுன்னு பார்த்தா மீதி ரோடு அவங்க குத்தை கேட்டுட்டாங்க. நடுல வழி இருக்கேன்னு பார்த்தா திடீர்னு வீட காலி பண்ண சொல்றாங்க. என்னன்னு கேட்டா மெட்ரோ ரயில் விட போறாங்களாமா. மெட்ரோ ரயில் ஏன்பா வீட்டுக்குள்ள ரயில் விடுறீங்க? எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. காத்து அங்க போலான்னு போனா அங்க ஒன் பார்ட்டி போட்டு தடை போடுறாங்க. ஒரு தடை போட்டாலே தாங்க முடியாது. 144 இடம் தடை போட்டாங்கன்னா எப்படி தாங்குவா மனுஷன்? எங்க போய் காத்தாங்குவா? சரி, மீன் விலை கொஞ்சம் சொன்னாங்களே, மீன் வாங்க போனா மீன் வாயில என்ன விடிடு? என்னன்னு கேட்டா மீன் என்னன்னு சொல்றாங்க. அப்புறம் வீட்டுல போய் நியூஸ பார்க்கலான்னு போனா கப்பல் முட்டிக்கிச்சு, கடல்ல என்ன கொட்டிக்கிச்சுன்னு சொல்றாங்க. 200 வருஷம் வேண்டாமையா 2 மினிட்ல சாப்பிடுச்சிட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைங்க நாட்டுல நிறைய நடக்குது. ரஷ்யாவுக்கு போடு. எல்லா இடத்துக்கும் இந்த சரோஜாவே வர முடியுமா? ஆமா. Chicky, monkey, chicky, monkey, chicky, monkey, cha.